ஸோ எதுக்கு இந்த வீடியோனா எங்கள் பாப்பாவுக்கு எங்கள் ஹன்சிகா பாப்பாவுக்கு இன்னைக்கு காது குத்த போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஸோ ஹன்சிகா பாப்பாவுக்கு மொட்டை வந்து எப்போ அடிக்கிறோன்னா எங்கள் ஐயர் அண்ணா வந்து நாள் குறித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டில் தான் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம். ஸோ மொட்டை அடிக்கும் போது காது குத்துனா பாப்பாவுக்கு ரெண்டுமே பெயின் கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து காது ஃபஸ்ட்டு குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷர்ட் போட போகிறோம். ஸோ அதுவும் ஜுவல்லரி ஷாப்பில் வந்து கன் ஷாட் அடிக்க போகிறோம். பாப்பாவுக்கு கன் ஷாட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஹன்சிகா பாப்பாவுக்கு வந்து டைமண்டில் வந்து நம்ம வந்து காதுக்கு வந்து கம்மல் வாங்க போகிறோம். ஸோ ஸ்டட் போட போகிறோம். பாவம் கன் ஷாட் அடிக்கும்போது பாப்பா அழுவாளா என்னன்னு தெரியல, ரொம்ப பாவமாக இருக்கும். ஸோ ஹன்சிகா கன் ஷாட் அடிக்கும்போது அழுவியோமோ அழுவியோமோ ஹன்சிகா போமா ஜுவல்லரி ஷாப்புக்கு போகலாமா? ஸோ வாங்க போகலாம். தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் கண்களுக்கு மயிலிறகால் மயிடவா மார்புதைக்கும் கால்களுக்கு மணிக்கொலுசு தானிடவா வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் சங்கீதம் கேட்டதில்லை பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே பெண் பூவேவா. அவள் பையோடு என் இதயம் துடிக்க கண்டேன். தேவமகள் தொங்குயிலே சில தெய்வங்கள் தொங்குகின்ற அழகை கண்டேன். சிற்றாடை கட்டி அவள் சிரித்த போது என்னை பெற்றவள் சாயல் என்று பேசிக்கொண்டேன். மேல்நாட்டு ஆடை கட்டி நடந்த போது இவள் மீசை இல்லாத மகன் என்று சொன்னேன். பெண் பிள்ளை தனியறை புகுந்ததிலே ஒரு பிரிவுக்கு ஒத்திகையை பார்த்து கொண்டேன். வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொய் வாழ்வின் பூரணமே
கொலுசு நானிடவா? அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். அம்மு நீ என் பொம்மு நீ, மம்மு நீ என் மின்மினி. உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல, எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை. இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு? இதயம் பேச எதற்கின்ற ஆராய்ச்சி? சிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும். உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதான் சதி பேசும். எந்த நேரமோ யாந்த அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை? எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை? எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை தோரணை. சிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். ஆளை கடத்தி போகும் உன் கண்ண குழியின் சிரிப்பில் விரும்பி மாட்டிக்கொண்டேன். நான் திரும்பி போக மாட்டேன். ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும். உன் பின்னழகில் பௌர்ணமிகள் தகதிமிதான் சதி பேசும். எந்த நேரமோ யாந்த அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை? எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை? எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை தோரணை. சிஞ்சலி 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 மஞ்சளி மஞ்சளி மஞ்சளி. ஸோ பாப்பாவுக்கு வந்து காது வந்து குத்தியாச்சு. ஆனால் டைமண்டில் வந்து போடுறதுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து டைமண்டில் வந்து பாப்பாவுக்கு வந்து இயரிங் வந்து போட போகிறோம். ஆல்ரெடி இயரிங் எடுத்துட்டோம் டைமண்டில். ஆனால் அது போடுறதுக்கு வந்து 2 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா ரொம்ப அழுதாங்க. இப்போ நார்மல் ஆயிட்டாங்க. ஸ்டட் அடிக்கும்போது பயங்கரமாக அழுதாங்க. ஆனால் 2 ஸ்டட் அடித்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு
5 மினிட்ஸ் அழுதுருப்பாங்க அவ்வளோ. அதுக்கப்புறம் அழுகவே இல்லை, அது அப்படியே டோட்டலாக மறந்துட்டாங்க. காது குத்தும் போது இருக்கிற சந்தோஷமே வந்து ஒரு தனி சந்தோஷம் தாங்க. அது வந்து நாங்கள் இன்னைக்கு உணர்ந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து அந்த இயரிங் வந்து அவங்க அந்த இதை போடும்போது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எங்கள் பாப்பா ரொம்ப ரொம்ப அழுதாங்க. எனக்கு நான் பாவமாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, பண்ணணும்ல. ஸோ கண்டிப்பாக காது குத்தி கம்மல் போடணுங்கள ஆசை இருக்கும்ல, அதனால நம்ம வந்து இன்னைக்கு பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, தினமும் வந்து அதை வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தினமும் வந்து மார்னிங் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் வந்து அது உப்பு நீர் வந்து அதில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பண்ண சொல்லும் போது அழுவான்னு சொன்னாங்க. பாப்பா எப்படி இருக்கா போகிறான்னு தெரியல.